என்னோட டிவி ஸ்டார்டிங் பிரைஸ் 299 இருந்து நான் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா 299 அது இந்த சைஸ் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் உங்களுக்கு 17 இன்ச்சு டிஸ்பிளே இருக்கும், சைடில் ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாடல், ஃப்ரேம்லெஸ் மாடல் ரெண்டு குவாலிட்டி இருக்கு. ஓகே ப்ரோ. அதில் ஐபிஎஸ் கிளாஸும் இருக்குது, வித்தவுட் ஐபிஎஸும் இருக்குது. அதனா ஆகாதுல ப்ரோ? அது கண்டிப்பாக ஆகாது ப்ரோ, கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ரிமோட் எடுத்து கண்டிப்பாக அடிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் அதுலேயே ஹையர் அண்ட் மாடல், எல்லா டிவியோட ஹையர் அண்ட் மாடல் வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ப்ரோ. ஷாப் இருக்கு, நீங்க தாராளமா நேரில் வரலாம். ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vlog தமிழா. நான் உங்க அகிலே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலே ஃபேமஸான பிஸ்மி எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாயிலேருந்து டிவிலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே என்னென்ன டிவி இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஷாப் பற்றி சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, நம்ம பேர் பார்த்தீங்கன்னா சையத் ஜியார் ப்ரோ நம்ம பேர். ஓகே ப்ரோ. நம்ம ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா பிஸ்மி எலக்ட்ரிக்கல்ஸ். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீமநகரில் இருக்குது, திருச்சியில் இருக்கக்கூடிய பீமநகரில் இருக்குது நம்ம ஷாப். ஒரு 7 to 8 years நான் ரன் பண்ணிருக்கோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ உங்கள் டிவியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எது? என்னோட டிவியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 299 நான் கொடுக்குறேன். என் டிவி பார்த்தீங்கன்னா எல்இடி மாடலில் அசம்பிள்டு ஹோம் பிராண்டட் டிவி எல்லாமே வச்சிருக்கேன் ப்ரோ. எல்லா சைஸுமே இருக்குது. அப்படி ஒன்று பார்த்துலாமா? கண்டிப்பாக போட்டு காட்டுறோம் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, நம்ம இந்த பார்க்க போகிற சைஸ் 24 இன்ச்சு. ஓகே ப்ரோ. இது 26 மாடலு 24 இன்ச்சு சைஸு. இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு. இதோட ரேட் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 4300 ஸ்டார்டிங் ரேட். 4300 ஹோல்சேல் ரேட் ஸ்டார்டிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா கனெக்டடு, சிசிடிவி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டிவி 3 பர்பஸ்க்கு இந்த டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாராளமாக யூஎஸ்பியும் போட்டுக்கலாம். யூஎஸ்பி, ஏவி, ஹெச்டிஎம்ஐ, விஜே போட்டு ஆடியோ இன்புட் அவுட்புட்டு, ஈத்தர்நெட் கேபிள், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ரூம்ஸு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப யூஸ் நல்லா இருக்கும் டிவி. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் வரும். நீங்கள் எந்த வியூவில் இருந்து பார்த்தாலும் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கும். வியூ எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த மங்கலாக இருக்கிறது, அந்த பிரைட்னஸ் கம்மியாகிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அது இல்லாமல் வாரண்டி பேஸும் நம்மள்ட்ட இருக்குது. இதில் குவாலிட்டி வைஸில் இருக்குது. அதில் வாரண்டி பேஸில் எடுத்திங்கனாலும் அது வந்து ரேட் வரும். அதுக்கான காஸ்ட்டு, அதுக்கான இது பார்த்தீங்கன்னா 1 year சர்வீஸ் வாரண்ட்டி, 1 year சர்வீஸ் அப்போ 2 year வாரண்ட்டி நான் கொடுக்குறேன். சரி ப்ரோ. அப்படியே நெக்ஸ்ட் டிவி ப்ரோ. அடுத்த சைஸு இங்கே 32 இன்ச்சு. ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரோ, ஆண்ட்ராய்ட் டிவியா? இல்லை, ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது, நார்மல் டிவி இருக்குது. நார்மலுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் என்ன? ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது ப்ரோ. இதுக்கும் ஒரு 500 தான் டிஃப்ரெண்ட் வரும், இல்லை ஒரு 1000 டிஃப்ரெண்ட் வரும், இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. சரி. ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிவி எடுத்திங்கன்னா 6 ரூபாய், 6500 இந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதே ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு 600, 7 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்துக்கலாம். சரி ப்ரோ. சரி. இதில் குவாலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி நான் இதில் சொன்ன ஃபியூச்சர்ஸ் அப்படியே இந்த நார்மல் டிவியில் வரும். அந்த விஜே போட்டு ஹெச்டிஎம்ஐ, ஏவி இது எல்லாமே நார்மலில் வந்துடும். இது வேணா அது மாதிரி உங்களுக்கு 4K குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கா? 4K வீடியோ போட்டிங்கன்னா ஃபுல் ஹெச்டியாக வந்துடும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாடல், ஃப்ரேம்லெஸ் மாடல் ரெண்டு குவாலிட்டி இருக்குது. அதில் ஐபிஎஸ் கிளாஸும் இருக்குது, வித்தவுட் ஐபிஎஸும் இருக்குது. அதாவது ஐபிஎஸ் என்னன்னா கிளாஸோட குவாலிட்டி, ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோ ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஃபுல் ஹெச்டி வீடியோ, அதுலேயும் ஃபுல் ஹெச்டி வீடியோ தான் ஓடிட்டு இருக்குது. கிளாஸோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் ஐபிஎஸ். அதுக்கு நார்மலான மெட்டீரியல் அது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா A+. ரேட் ஸ்டார்டிங் ரேட் உள்ளது எல்லாமே A+ல வரும். கொஞ்சம் அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் குவாலிட்டியில் வரும். இதுதான் ஐபிஎஸ்க்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளே, இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே. இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாலே தட்டும் போதே லைட்டாக பிளிங்க் ஆகுது. பார்த்தா ஆகாதுல ப்ரோ? அது கண்டிப்பாக ஆகாது ப்ரோ, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரிமோட் எடுத்து கண்டிப்பாக அடிச்சு பாருங்கள். ரிமோட் என்னதான் டிவி யாரும் தட்டி பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். ஜூம் மாடா. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து அது கொரில்லா கிளாஸ். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. 32ல் அதுலேயும் நம்மள்ட்ட இருக்குது. எல்லா வெரைட்டிலுமே நம்மள்ட்ட டிவி இருக்குது ப்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு மாடலு, 40 இன்ச்சு டிஸ்பிளே வரும். இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கார்னர் டு அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சைஸ் 40 இன்ச்சு இருக்கும். எல்லா வீட்லேயும் அதிகமாக இந்த 32, 40 தான் அதிகமாக எடுப்பாங்க. ஏன்னா பெரிய சைஸாகவும் இருக்கும். உங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு பக்காவாக சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 40 இன்ச்சு. இதுலேயும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரேம் வைஸில் குவாலிட்டி இருக்குது. ஆண்ட்ராய்ட் டிவி 1GB ரேமு, 2GB ரேமு, சவுண்ட் பார் மெட்டீரியல், வித்தவுட் சவுண்ட் பார் மெட்டீரியல், அந்த மாதிரி என்கிட்ட டபுள் ஹெச்டிஎம்ஐ மாடல், ட்ரிபிள் ஹெச்டிஎம்ஐ மாடல்னு குவாலிட்டி நிறையா இருக்குது. இதில் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 to 5 வரைக்கும் என்கிட்ட குவாலிட்டி இருக்குது.
இதோட ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் 10,500 வந்து கொடுக்குறேன். 10,500 வந்து இதோட கொடுத்துட்ருக்கேன். ஓகே ப்ரோ. 46 மாடலு 43 இன்ச்சு டிஸ்பிளே. அதுலேயும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெளியில் எடுக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 43 இன்ச்சு இன்றைக்கி எடுத்துகிறோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 35 40 இன்னும் பிராண்ட்லாம் போயிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி இருக்குது. நம்மளோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 12,500 கொடுக்குறேன் ப்ரோ. சூப்பர். வெறும் 12,500 வாரண்டி கேரண்டி எல்லாமே பக்காவாக கொடுக்குறேன். வெறும் 12,500 கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. அதில் அதே மாதிரி ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டு வாய்ஸ் ரிமோட்டு எல்லாமே பக்காவாக வந்துடும். வாய்ஸ் ரிமோட்டோட வந்துடும். பக்காவாக இருக்கும் டிவி. ரியல் 4Kலையும் வச்சுருக்கேன் இந்த மாடலில். ஃபுல் ஹெச்டி இருக்குது, ரியல் 4Kயும் இருக்குது. 2 மாடலுமே வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் சைஸ் இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா இது 50 இன்ச்சு சைஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் இருக்குது ப்ரோ. இதுலேயும் உங்களுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா 1GB ரேமு 2GB ரேமு உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா டபுள் கோர் 4 அது மாதிரி உங்களுக்கு ப்ராசஸிங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டு ரியல் 4K இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்குமே இதில் இருக்குது. இதோட ரேட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 19,500 19,500 50 இன்ச்சு டிவி ஸ்டார்டிங் கொடுக்குறேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி வாரண்டி எல்லாமே பக்காவாக என்கிட்ட இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் டிவி பார்த்தீங்கன்னா 55 ப்ரோ. இங்கே இருக்குது பாருங்க. ஓகே. இதில் குவாலிட்டி இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. சவுண்டு கேட்குதுங்களா? டிஸ்பிளே ஒன்றும் ஆகாது. ரியல் 4Kல ப்ளே ஆகும். 2120 பிக்சர் ரியல் 4Kல ப்ளே ஆகும் ப்ரோ. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎஸ் கிளாஸில் வந்துடும். உங்களுக்கு ரியல் 4K ஐபிஎஸ் கிளாஸு அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரிமோட்டு 2GB ரேமு இது எல்லாமே பக்காவாக வந்துடும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 26 ரூபாய்க்கு கொடுக்குறேன். வெறும் 26 ரூபாய்க்கு இதோட ரேட் கொடுக்குறேன். இன்னைக்கு இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ப்ரோ. வெளியில் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிவிலாம் இன்னைக்கு வெளியே கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு குறைஞ்சது நார்மலாக எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு 70 ரூபாயிலேருந்து 74 ரூபா. சும்மா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். இதே ஒரு 50 இன்ச்சு எடுக்கிறோம்னாலே இன்றைக்கி ஒரு 50 ரூபாய்க்கு கிட்ட வந்துடும். நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 55 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 26 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ப்ரோ. வெறும் 26 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் அது இல்லாமல் இங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் அதுலேயே ஹையர் அண்ட் மாடல் எல்லா டிவியோட ஹையர் அண்ட் மாடல் வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ப்ரோ. ஸ்பெஷல் கிஃப்ட் எப்பவுமே ஹையர் அண்ட் மாடல் நம்மகிட்ட டிவிலேருந்து வாங்கினா கொடுப்பீங்க. எல்லா சைஸில் ஹையர் அண்ட் மாடல் இருக்குது ப்ரோ. இப்போ 32ல் எடுத்திங்கனாலும் ஹையர் அண்ட் மாடல் இருக்குது. 40ல் எடுத்தாலும் சரி 43ல் எடுத்தாலும் எந்த சைஸில் ஹையர் அண்ட் மாடல் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வால் மவுண்ட்டு ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக கொடுத்துறேன் ப்ரோ. வால் மவுண்ட்டும் ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் ஐட்டம் இருக்குது ப்ரோ. இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம் தான். எது வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு 55 எடுக்கிறாங்க ஹையர் அண்ட் மாடல் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்கெயின் பண்ணல நெகிஷியபிள் அதாவது இந்த பார்கெயின் பண்ணல என்னோட காஸ்ட் கரெக்டாக எடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் கொண்டு எது வேணுன்றதை கேட்குறேன். அவங்க எது வேணாலும் எடுத்துக்கிட்டோம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். குறைஞ்சது இங்கே பாருங்கள் 3 பர்னர் ஒரு அடுப்பு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? இது வெளியே வாங்கினா ஒரு 3000 ரூபாயில் 3500 வரும். கண்டிப்பாக அது கண்டிப்பாக அப்படியே ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஓகே. ஒரு சவுண்ட் பார் வச்சுக்கோங்க. ஒரு சவுண்ட் பார் இப்போ வெளியே வாங்கினா எவ்வளோ வரும்னா ஒரு 5 ரூபா 5500 ஒரு சவுண்ட் பார் ஒன்று கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. இதே ஒரு சின்ன சைஸில் ஒரு 43 40 அது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி இல்லை ஒரு இந்த மாதிரி செட்டு இல்லை டின்னர் செட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். எப்பயும் இது எல்லாமே உங்களுக்கு 2000க்குள்ள உள்ள பொருள் இது எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் ஹையர் அண்ட் மாடல் எடுக்கிறவங்களுக்கு அந்த வால் மவுண்ட் ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். இங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவங்க இங்கே திருச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். ஃபிட்டிங் ஃப்ரீயாக கொடுத்துறீங்க. முக்கியமான விஷயம் இது எல்லாமே பண்ணி கொடுக்குறோன்னா ஹோல்சேலோட ரேட்டுக்கு தான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். பார்கெயின் பண்ணலன்னு சொன்னால் தான் இது எல்லாமே பண்ணி கொடுக்க முடியும். பார்கெயின் பண்ணீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியாது. ஓகே ப்ரோ. டிவியோட வேரண்டியை பற்றி சொல்லிடுங்க. சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது ப்ரோ? இப்போ சர்வீஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருச்சியில் இருக்குது சர்வீஸ் சென்டர். இல்லை வெளியூரில் கண்டிப்பாக இருக்குது. வெளியூருக்காரவங்க இங்கே வந்து பண்ணிட்டும் போகலாம் பக்கத்தில். இல்லை பக்கத்துலேயே உங்களுக்கு சர்வீஸ் வேணாலும் சர்வீஸ் சென்டர் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி. இப்போ பக்கத்தில் போகிறதுக்கு யாரெல்லாம் என்கிட்ட வந்து வாங்குறாங்களோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி சர்வீஸ் சென்டரும் என்கிட்ட இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க, இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் சரி. இல்லை என்னால் நேரில் வர முடியல, நான் ஃபோன்லேயே பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணால் போதுமா? இல்லை அட்வான்ஸ் இல்லை ப்ரோ. எனக்கு என்ன அதுக்கான காஸ்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும். கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகே. இல்லைனாலும் என்னோட ஷாப் இருக்குது, நீங்கள் தாராளமாக நேரில் வரலாம். ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் இருக்குது. நான் என்னோட குடோனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாக் ஸ்டோரு, கீழே கடை, ஃப்ரண்ட் வியூ எல்லாத்துமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. உங்களுக்கு யாரும் இங்கே இருந்தாலும் இந்த கடையை ஒரு வெரிஃபை பார்க்க சொல்லுங்கள். இல்லைனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு பார்சல் வேணாலும் போட்டு விட்றேன். ஓகே ப்ரோ. இப்போ ஷாப்போட அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பீமநகரில் இருக்குது நம்ம ஷாப்பு. நியர்பை பார்த்தீங்கன்னா இங்கே எது பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ரொம்ப பக்கம். ஓகே. பாலக்கரையிலேருந்து ரொம்ப பக்கம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட மேலப்புதூரில் இறங்குனீங்கனாலும் பீமநகர் வந்துடலாம். மேப் லொக்கேஷன் போட்டாலே கரெக்டாக. கண்டிப்பாக இதில் நான் லொக்கேஷன் இருக்குது இதில். நீங்கள் லொக்கேஷன் எதுவும் வேணும்னாலும் இதில் நம்பரும் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான அட்ரஸ், லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கஸ்டமர் கொடுத்துட்றேன்.
காமிக்கிறேன் பார்த்தீங்களா 2999 அது இந்த சைஸ் தான். ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் உங்களுக்கு 17 இன்ச் டிஸ்ப்ளே இருக்கும், சைடில் ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. டிஸ்ப்ளே இன்ச் எத்தனை? உங்களுக்கு 17 இன்ச் இருக்கும் டிஸ்ப்ளே. 19 இன்ச் மாடல் வாங்க, 17 இன்ச் டிஸ்ப்ளே 2999லேருந்து ஸ்டார்ட். இதுக்கும் உங்களுக்கு உங்கள் விஜே போட்டு HDMI போட்டு ஏவி போட்டு இது எல்லாமே வந்துடும். அப்புறம் ஃபுல்லாக குடோனில் ஜாமா பார்த்தீங்களா ப்ரோ? ஓகேங்களா, ஒரு டிவி கடல்னே சொல்லலாம். கண்டிப்பாக ப்ரோ. என்னன்னா இப்போ ஹோல்சேலுக்காக தான் இந்த முக்கியமாக உங்களோட வீடியோ இது பண்ணது, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணது நம்ம ஹோல்சேலுக்காக தான். ஹோல்சேல் கஸ்டமராக சரி இல்லை என்னோட டீலர்ஸாக இருக்கட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எது ஒன்று தேவைனாலும் என்னோட நம்பர் அதில் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். எது ஒன்று டீட்டெயில்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எது ஒன்றாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். இங்கே மட்டும் கிடையாது, அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பண்ணி கொடுக்குறேன். எது ஒன்றாலும் சொல்லுங்கள், எவ்வளோ டிவி வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன்.